ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ காலிஃப்ளவரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வேக வச்ச காலிஃப்ளவரு, கோதுமை மாவு, அரிசி மாவு, மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகம், ஓமம், உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இந்த பிளெண்டரில் வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், எல்லாம் பொடிசாக வந்துருச்சு. இந்த மாதிரி பொடிசாக வந்துடணும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணதை இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே இதில் பிளெண்டரில் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே துருவலாட்டம் வந்துடும். மீதியும் இருக்கிறத நம்ம போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் இதில் கொட்டிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் சிக்கன் 65, குருமா, பிரியாணிலெல்லாம் போட்டு சாப்பிட்ருக்குறோம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ ஒன்று ஒன்றா அதில் கொட்டிடலாம். கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு, மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகம், ஓமம், தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிசைங்க. தண்ணி நம்ம ஊற்ற வேணாம், இதுவே தண்ணி விடும். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. பாருங்கள், நம்ம உருண்டையாக வேணுன்னா உருண்டையாக தட்டிக்கலாம், இல்லை தட்டையாக வேணுன்னா தட்டையாக தட்டிக்கலாம். தட்டி தட்டி வச்சுருவோம். இது ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் காலிஃப்ளவரே அந்த இதுவே தெரியாது, தென்படாது. எல்லாமே துருவிட்டோம், அதனால் தேங்காய் துருவுற மாதிரி. இப்போ வாங்க, எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துடலாம். வாங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா காலிஃப்ளவரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். சூடான சுவையான காலிஃப்ளவர் வடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.